அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல் இன்று திரும்ப நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை நீ ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நியாயமான ஆசையாக இருந்தால் நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடு தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்படுங்க. பரப்பாக ஆவணி 22 இன்று திங்கட்கிழமை, ஆங்கில வருடம் ஜூலை 6, 2026. இன்று சஷ்டி திதி கடைபிடிக்கப்படுகிறது. கருத்தில் கொள்ளுங்கள். சஷ்டி திதி என்பது மிகவும் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். இந்த நாளில் குழந்தை பாக்கி இல்லாதவங்க, திருமணம் தடைப்படுறவங்களாம் முருகப்பெருமானை மனதாக வணங்கி முருகு கோயிலுக்கு சென்று விரதமிருந்து முருகு கோயிலுக்கு சென்று வழிபட்டால் அவங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். தீராத வியாதிகளும் தீரக்கூடிய வாய்ப்புகளும் அமையும். இன்று கீழ் நோக்கினால் நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:22 வரை புரட்டாதி, பின்பு உத்திராதி. திதி இன்று காலை 10:27 சஷ்டி, பின்பு சப்தமி. யோகம் மரண யோகம், சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் மகம், பூரம். ராசி பார்த்தீங்கன்னா சிம்மம். சந்திராசை பொறுத்த மட்டும் ராசி 50% பாதிக்கும், லக்னத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த சிம்ம ராசி, சிம்ம லக்னம் இன்று மிக கவனமாக இருக்கணும். அதே போல் இந்த சிம்ம ராசிக்கு ஏற்கனவே அஷ்டமத்து சனி நடந்து கொண்டிருப்பதால் மிக கவனமாக இருந்து விழிப்புணர்வு உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 6:15, 7:15, மாலை 4:45, 5:45. கௌரி நேரம் காலை 9:15, 10:15, மாலை 7:30 8:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தோட சுபவரியை சேர்த்து பயன்படுத்தினா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இன்று திங்கட்கிழமை என்பதால் சந்திர பகவான் தான் ஓரநாதன், அவரே இன்று கதாநாயகன். சந்திரவரை பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. சந்திரவரை முன்னாடி சுக்கிர புதன் வர 2 சுபவர்களையும் இந்த 3 வாரங்களும் பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். ராகு காலம் காலை 7:30 to 9, யமகண்டம் காலை 10:30 to 12, குளிகை மதியம் 1:30 to 3, சூளம் கிழக்கு. கோயிலுக்கு சென்றால் இந்த கிழக்கு சைடு பார்த்து தான் கற்பூர விளக்கு ஏற்றணும். ஏன்னா இந்த கிழக்கு தரிசனாத வழி நடத்துவதால் அப்படி வழியிலே செல்வது சிறப்பு. இங்கே கற்றுக்கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.